வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், கருணை உள்ள நெஞ்சங்களில் கோயில் கொள்கிறான். இது கண்ணதாசனுடைய வரிகள். அதாவது ஒரு சித்தரை திருவொற்றியூரில் ரோலை பார்க்க காலை நீட்டி உக்காந்துட்டு அந்த திண்ணையில் அப்போல்லாம் திண்ணை இருக்கு இல்லையா, திண்ணையில் உட்காந்துட்டு போகிற வரவங்களாம் பார்த்து இப்போ நாய் போகுது, இப்போ மனுஷன் போகிறானா, ஆனால் அவர் கண்ணுக்கு நாயாக தெரியுது. நாய் போகுது, நரி போகுது, கழுகு போகுது. அப்படி ஏதாவது ஒரு மிருகங்களையோ பட்சிகளையோ சொல்லி அந்த மனிதனை அடையாளப்படுத்துகிறார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியல, என்ன இவர் போகிறவங்களா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு காலை மடக்கிட்டு ஒரு மனுஷன் போகிறாரு அப்படின்னு. என்னென்னா அங்கே அப்போ வள்ளலார் போயிட்டுருக்கார். அதாவது குணமும் பண்பும் மனிதனை அடையாளப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது சித்தர் சொல்கிறார். அவன் மனுஷனாக பிறவியாக இருந்தால் கூட அவன் மனதளவில் ஒரு நாய் மாதிரியோ நரி மாதிரியோ குரங்கு மாதிரியோ பறவைகள் மாதிரியோ அவன் மனித மனம் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் அந்த பிறவி காரணத்தை அந்த குணத்தையும் பண்பையும் வச்சு அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதாவது குறிக்கோள், லட்சியம், இலக்கு இதெல்லாம் ஒரு விவேகியோட குணங்கள். இந்த குறிக்கோள், லட்சியம், அந்த பாதையை நோக்கி போகாதவர்களுக்கு எவ்வளோ வேகமாக போனாலும் அது எங்கே போய் முடிவும் தெரியாது. அது தொடர்ந்து நம்ம வேறு திசையில் போகும். ரெட்டை மாட்டு வண்டி, அதில் நம்மளோட சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி இல்லை, நம்ம சொல்லு ஒரு பக்கம் செயல் ஒரு பக்கம் இழுத்துன்னு போதால் ரெண்டு திசையில் போனால் என்ன இருக்கும். அதேமாதிரி செக்கு மாட்டு சிந்தனையாகவும் இருக்கக்கூடாது. செக்கு மாட்டு சிந்தனை ஒரே இடத்துல சுற்றின்னு இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த செக்கு மாட்டு சிந்தனையே ஓடிட்டு இருக்கிறதுனால புதிய விஷயங்களை பழக்கப்படுத்திக்கலாமல் இருக்கிறதுனால இந்த பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரியே மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த பாபா படத்தில் சொல்லுவார் ரஜினிகாந்த், இந்த பாபா கிட்ட அன்பா பையனா அடங்கி போவான், அதிகாரம் பண்ண அடங்கிட்டு போவான், சொல்கிறதான் செய்வான், செய்யறதான் சொல்லுவான், முடிஞ்சதை நினைக்க மாட்டான், நினைச்சே தான் முடிப்பான். நினச்சேன் ஜெயிச்சேன் அதையும் பார்ப்போம். கண்ணா நான் பேசினப்புறம் யோசிக்காமல் பேசுவேன், என் வழி தனி வழி அப்படிப்பான். நான் போகிற பாதை தனிப்பாதை, நான் இன்னொரு பாதையை பிடிப்பேன், நான் போகிற இடமே பாதையாகும். அது பஞ்சு டைலாக் அது. அதில் எவ்வளோ உண்மை பாருங்கள். இந்த சொல்ல காப்பாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு இந்த சொல்ல காப்பாற்ற முடியாது, தர்ம சங்கடத்தை கொடுக்கும். அந்த நேர்மையும் உழைப்பும் இல்லாதவங்களுக்கு அது அந்த மாதிரி தர்ம சங்கடம்லாம் ஒன்றும் கிடையாது. அடாடா எப்படி பதில் சொல்கிறது, எப்படி அவங்க முகத்தில் முடிக்கிறது, எப்படி இதுக்கு பதில் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அது இந்த கீழான எண்ணங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுது, சொல்கிற மாதிரி செய்ய விடாது. ஏதாவது நொண்டி சாக்கை உருவாக்கும், ஏதாவது காரணத்தை பயிற்சிக்கும், ஏதாவது பதில் சொல்லி சமாளிச்சிக்கலான்னு தோணும். அந்த ஞாபக சக்தியும் இருந்தாகணும் பொய் சொல்லும்போது. அப்போ எவ்வளோ பதட்டம், எவ்வளோ பயம், எவ்வளோ குற்ற உணர்வு, எவ்வளோ செயல். அந்த சொல்லதும் செய்யவும் ஒன்றா இருக்கணும். அப்படின்னா முருகனோட அருள் வேணும். முருகனோட அருள் இருந்தால் தான் சொல்லும் செய்கை ஒன்றா இருக்கும். நம்ம சொல்கிற மாதிரியே வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கை மாதிரி சொல்லு இருக்கும். அந்த மாதிரி மாற்றம் இல்லாத வாழ்க்கையை எனக்கும் அந்த பகவான் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அந்த உயர்ந்த எண்ணம் இந்த உதவும், கீழான எண்ணம் அதை நம்ம தடுத்துடும். அது நம்ம சுய நம்பிக்கையே ஆட்டங்காண வச்சிடும். இந்த குற்ற செயல் நம்மளோட குற்றங்கள் பிறகு பாடங்களும் ஆகும். அதாவது நல்லவனாக வாழணும், நல்லபடியாக வாழணும், நம்மளும் பயனுள்ளவனாக வாழணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு பாடம். நம்ம எல்லா விஷயங்களும் கட்டி கொடுத்த சோறு சொல்லி கொடுத்த பாடம் கூடவே வராது. அந்தந்த அனுபவங்களும் அந்தந்த அனுபவம் நாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள் என்ன இருக்கணும், நல்லவனாக வாழணும், நல்லதை செய்யணும், இந்த உலகத்துக்கு வாழ்ந்ததுக்கு அர்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த ஆன்மீக பாதை ரொம்ப நல்ல பாதை. நீங்கள் பாருங்கன்னா ஆன்மீக பாதையே
மற்ற மதத்தை சார்ந்தவங்களாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து எப்படி மதம் மாறினாங்கன்னே தெரியல. நம்மள்ட்ட இல்லாத ஆன்மீக சக்தியா, ஆழமான சக்தியா, ஏதோ ஆனால் அவ்வளோ கூட்டம் கொடுத்து அவ்வளோ விஷயம் செய்கிறாங்க. நம்ம இந்து மதத்தில் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. உன்னை உலகத்துக்கு எப்படி அனுப்பணும் அப்படியே என்கிட்ட வா, நடுவில் நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, அந்த சுதந்திரம் கொடுத்ததுனால அவங்களுக்கு மறுபடியும் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, வழிகாட்டுற ஆளையும் அவங்க தேடுறது இல்லை. அப்போ அந்த வள்ளலார் போகும்போது மனுஷன்னு சொன்னாங்க, மற்றவங்க போகும்போது அந்தந்த குணங்களோட மிருகங்களை தானே சொல்கிறாங்க. இப்போ அந்தமாரி வாடுறத மாற்றிக்கணுங்கிறது தான் முருகப்பெருமானோட பக்தர்களுக்கு அழகு. இந்த தன்னை உணர்தல், தன்னை மேம்படுத்திக் கொள்ளுதல், அந்த பலம், ஆன்மீக பலம் இருந்தால் நம்மளை ஏமாற்ற விடாது, ஏமாற்றவும் செய்யாது. எல்லா தடைக்கற்களும் படிக்கற்களாகும். எல்லா முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் நம்ம செய்கிற விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். இது வந்து இன்னொரு உதாரணம் கூட சொல்வார் ஒரு சுவாமி சுபோதானந்தா அவர் கதையில் கூட. நம்ம எப்படி ஒரு ஒரு டிரைவர் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறான். அப்போ பின்னாடி உட்காந்துருக்கிறது திடீர்னு தோளில் கை பட்டவொடனே தட்டி, எப்பா டிரைவர் அப்படின்னோடனே திடுக்கிட்டு போய் பதட்டப்பாய்ச்சி சரசரன்னு மரத்தில் போய் விட்டுட்டான். ஏன்பா உன்னை தொட்டு தானே அதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறேன்? ஐயா, நான் இவ்வளோ வருஷமாக நான் பிணங்களை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக இந்த இதில் கார் வந்துன்னு நான் சைலண்ட்டாக இருக்குது, திடீர்னு நீங்கள் கைப்பற்றோன்னே அந்த பழக்கத்தில் வந்துட்டேன். ஸோ பழக்கம் மனசில் வந்து அந்த அளவுக்கு பதிவாகிருக்கு. எந்த விஷயங்களை ஆழமாக பதிவு செஞ்சுக்கணுமோ அதுதான் செயலில் செயல்படுது. ஸோ அந்த டிரைவருக்கு வந்து பிணங்களை வச்சு ஓட்டினால அவனுக்கு திடீர்னு இவரோட கைப்பற்றோன்னே ஒரு பதட்டம் ஆகிடுச்சு இல்லையா? அதுமாரி தான் நம்ம ஏற்படுத்துகிற கொஞ்சமாக ஏற்படுத்துகிற பழக்கம் வழக்கம் டெய்லி செய்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை தவறான பாதையில் கொண்டு போய் விடாது. மயூரகிரி பாலமுருகனோட அருளால் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.